ஏற்றி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 9ஆம் தேதி வெளியாக இருந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் திரைப்படம் வெளியாகவில்லை. தணிக்கை சான்றிதழ் என்றால் என்ன என்பது பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். திரைப்பட தணிக்கை சான்றிதழ் குழு ஏ சான்றிதழ், யூ சான்றிதழ், ஏயு சான்றிதழ், எஸ் சான்றிதழ் எனும் அடிப்படையில் சான்றிதழ்களை வழங்குகின்றது. ஏ சான்றிதழ் என்பது 18 வயது நிரம்பியவர்கள் மட்டுமே பார்க்க அனுமதிக்கப்படும் திரைப்படமாகும். இத்திரைப்படங்களில் அதிகளவான வன்முறை காட்சிகள், இரட்டை வார்த்தை பிரயோகங்கள், திகில் காட்சிகள், அரசியல் வசனங்கள் என்பன இடம்பெற்றிருக்கும். ஏ சான்றிதழ் பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த மர்மயோகி திரைப்படமாகும். 1951ஆம் ஆண்டு வெளிவந்த இத்திரைப்படம் ஆபிகள் தொடர்பான காட்சிகள், அரசியல் வசனங்கள் இடம்பெற்றதால் இத்திரைப்படத்திற்கு முதலாக ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது. யூ சான்றிதழ் என்பது குடும்பத்தோடு இணைந்து பார்க்கக்கூடிய திரைப்படங்களுக்கு மாத்திரம் வழங்கப்படும் சான்றிதழாகும். யூ சான்றிதழ் பெற்ற முதலாவது திரைப்படம் ரஞ்சித் ஜோசப் இயக்கத்தில் வெளியாகிய சினம்கொள் எனும் திரைப்படமாகும். இத்திரைப்படம் ஈழத்து பின்னணியில் உருவாகிய ஒரு திரைப்படமாகும். 2019ஆம் ஆண்டு இந்தியா, ஐரோப்பா ஆகிய நாடுகளில் வெளியிடப்பட்ட திரைப்படமாகும். இத்திரைப்படம் தேசிய விருதுக்கு கூட பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படமாகும். யூஏ சான்றிதழ் பெற்ற திரைப்படங்களை சிறுவர்கள் தனியாக பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. பெற்றோரின் வழிகாட்டுதலின் கீழே சிறுவர்கள் இத்திரைப்படத்தை பார்க்க வேண்டும். முதலாவதாக வெளிவந்த யூஏ சான்றிதழ் பெற்ற திரைப்படம் எது என்பதற்கான சரியான சான்றுகள் இல்லை. எஸ் சான்றிதழ் என்பது மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் மட்டும் பார்க்கக்கூடிய திரைப்படங்களாகும். இத்திரைப்படங்கள் ஏனையவர்கள் பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது.